16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படிங்க சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவர் உண்மையாகவே நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா உலகத்தில் நடைபெறுகிற காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முன்பதாக நம்ம எவ்வளோ உலகத்துக்காக நம்ம போராடி கொண்டிருந்தோம். உலகத்துடைய பாவங்கள், உலகத்துடைய இச்சையெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சு. அப்படி போராடி கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் சில நேரங்கள் நம்ம புறமிடுகிறவராக இருக்கிறார். ஏன்னா நான் நேற்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனம் அப்படியே போடப்பட்டிருந்தது. நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லாததுனால இங்கேயே கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார்கள் பைபிள்ல. அங்கே போய் நம்ம தண்டனை பெறாதபடிக்கு இங்கேயே நம்ம சிக்ஷித்து கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்ம குவாலிஃபைடா கர்த்தர் மாற்றுகிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகமோ சந்தோஷப்படும். ஏன்னா உலகத்துடைய காரியம் எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு புசிப்போம், நாளைக்கு சாப்பிடணும், ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம் சொல்லி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதற்காக நம்ம அழைக்கல. அதான் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ என்ன செய்யுமா சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ ஒரு ஸ்திரீயானவள் அடுத்த வருஷத்தை வாசிக்கும் போது 21 வருஷத்தை வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஸ்திரீயானவள் 10 மாதம் பயங்கரமா காத்திருக்கிறாங்க. எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டம். அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா குழந்தை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அது குறித்து செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க, அந்த வேதனை நினைக்க மாட்டாங்க. அதுபோல இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்க நமக்கு பல விதமான வேதனைகள். இப்போ வரும்போது ஒரு செய்தி வந்துச்சு, பல வேதனைகள், பல போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவோம். ஆனா வேதம் சொல்லுகிற கண்பாடல இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு நித்திய சந்தோஷத்துக்குள்ளாக நாம பிரவேசிக்க போகிறோம். நித்திய காலமாய் அவரோட சமாதானமாய் சந்தோஷமா நம்ம வாழ போகிறோம். அவர் இந்த உலகத்துல சில நேரங்களில் சில துக்கங்கள், சில போராட்டங்கள், சில பாடுகள், சில விபத்துகள் வரும். வேதத்துல ஒரு 3 பேரை நம்ம வாசிக்கும் போது, முதலாவது அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்னாள் 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கஷ்டத்தை எதற்காக அவள் துக்கப்படுறான்னு சொன்னா, அவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அவள் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையினால அவள் சக்கரத்துக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது. அவங்க பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. உலகம் ஒரு பக்கத்துல செய்யுது, அவள் பயங்கரமா கேலி செய்யுது. அதனால ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப துக்கப்படுறாங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஆண் பிள்ளையை கொடுத்தார். உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒப்பு கொடுப்பேன் படுவதில் சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய துக்கம் என்ன? எப்படியாவது ஒரு குழந்தை எனக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுக்க மாட்டாரா? கொடுத்தார். அப்ப கொஞ்ச நாள் பயங்கரமான வேதனை, பயங்கரமான போராட்டம், பயங்கரமான கஷ்டம், ஜனங்கள் மத்தியிலே ஒரு அவமானம், ஒரு நிந்தனை, ஒரு போராட்டம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கூட. ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் ஆண்டவர்களை வந்தா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. வேத வசத்துடைய மகத்துவம் தெரியாது, ஜபத்துடைய மகத்துவம் தெரியாது, ஆண்டவர் எப்படி நம்மளோட கூட இருக்கிறார்கள் தெரியாது. ஏன்னா இது அனுபவிக்கணும் தெரியும். சொல்லுங்க பாருங்க, நிறைய இடத்துல பாருங்க, எவ்வளோ இப்போ சைனாவிலலாம் சுவிசேஷம் சொல்லவே கூடாது, அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு.
ஆனா இன்னைக்கு முக்காவாசி தேசம் ரட்சிக்கப்பட்டுருச்சு. பைபிள் கையில் இல்லாத பைபிள் ஜனங்களே கிடையாது. அந்த அளவுக்கு பைபிள் எப்படி ஒரு பேஜ் கிடைச்சா கூட அதை அப்படியே படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு எந்தெந்த நாடுகளிலே கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை ஒடுக்கினார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கு. சொல்லுவோமா? விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேசமும் ஒரு நாள் இந்தியா முழுவதும் இயேசுவை அறிகிற தேசமாக மாறும். இன்னைக்கு எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில், மிஷனரி மத்தியில் பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை, பயங்கர பாடுகள். அப்படியெல்லாம் அவங்க சுவிசேஷத்தை சொல்லிதான் நிறைய கொலைகாரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நார்த் இந்தியாவெல்லாம் போனால் துப்பாக்கி சாதாரணமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வல்கரா இருக்கும். மதுரை கோமன்ஸ் ராஜா கூட சொன்னார், நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பக்கத்தில் வந்து துப்பாக்கி கூட நின்றுட்டோம். அவங்க சும்மா அப்படி தூக்கி ஒரு சொல்லி நாங்கள் அப்படியே ஒரிசாவுக்கு போயிருக்கும் போது எங்கள் மத்தியில் இருந்தாங்க ஒரு 6-7 பேர் நக்சலைட்டுங்க. ஆள் தெரியாது, ஆனால் சாதாரண ஆள் தான் இருப்பாங்க. நாங்கள் அப்படி சுவிசேஷம் சொல்லி முடிச்ச பிறகு அப்புறம் அந்த என்ன ஒரு காட்ஸ் கிரேஸ்னா அதே ஏரியாவில் ரட்சிக்கப்பட்ட ஒரு 2-3 பேர் எங்கள் கூட இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால இவங்க ஆண்டரை பற்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. இவங்க தப்பா ஒன்று சொல்லிங்க, மனத்திரும்பதான சொல்ல வந்திருக்கிறாங்க, பாவத்தை விட்டு விலகித்தான சொல்ல வந்திருக்காங்க. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது சொல்லி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு உண்மையை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நினைச்சிட்டா அவனும் கையில் வச்சுக்கலாம், அசால்ட்டாக வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தான் கொஞ்சம், தமிழ்நாடு சவுத் சைடு தான் கொஞ்சம் நல்ல சமாதானமான தேசமா இருக்குது. சவுத்தை தாண்டினாலும் ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் பாருங்க ரொம்ப வேதனையோடு கூட இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்து தேவ சமூகத்துல போய் அவர் மனம் கசந்து அழுதான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதனால இந்த கண்பான தேவ பிள்ளைய இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் இவ்வளவு நாள் உங்களை விலகினப்படுத்தின பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு அழிக்க போகிறார். இவ்வளவு நாட்களாக வேதனைப்படுத்தின உங்கள் வாழ்க்கையில வேதனைகளை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். இவ்வளவு நாட்களாக போராட்டத்தை சகித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை மாற்றி கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதனால சொல்றார், உலகமோ சந்தோஷப்படும், நீங்களும் அழுது. ஆமா, எப்பவும் ஜபத்துல அழுதுதான் இருக்கிறல்ல, யாருக்காகவும் அழுகிறோம், சம்பந்தம் அழுது கிடக்கிறோம் இல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக அழுகிறோம், அப்புறம் பாரத பிரதமருக்காக அழுகிறோம், தேசம் நல்லா இருக்க அழுகிறோம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக அழுது கொண்டிருக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறோம், போதை வசதிகளை சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறோம், சிறைச்சாலை இருக்கிற பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறோம். அப்ப மற்றவங்களுக்கு அதை பத்தின கவலை இல்ல. கிறிஸ்தவங்க மாத்திரம்தான் மற்றவர்களுக்காக அழுகிற தெய்வ பிள்ளைகள். அதுக்கு சொல்லுவோமா? அதனால்தான் காமராஜ் கூட ஒரு காரியம் சொன்னார், மற்றவங்க ஜனங்களை பத்தி கவலைப்படுத்தினா இல்ல, ஒரு கல் ரோட்ல கிடந்தா அது உண்மையான கிறிஸ்தவனை எடுத்து தூரம் போட்டு போவோம், மற்றவங்க அதை பார்த்து தான் போவோம். அது மாதிரி நமக்கு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் தேவ சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், பாருங்க, அண்ணாவுடைய துக்கத்தை ஒரு நொடியில மாற்றி டபுளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எத்தனை கொடுத்தாரு? 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம துக்கம் சந்தோஷமா மாறுது. இன்னொருத்தர் சகோதரி வியாதிப்பட்டவங்க, யார் மார்க்கு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பெரும்பாலும் ஸ்திரீ. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க யோசனை பண்ணுவாங்க. சிலத்துல சில வியாதி நமக்குள்ள வரும்போது வந்தாதான் தெரியும் இல்ல, சொல்லுவாங்க ஒரு பழமொழி, தலைவலியும் வயிற்று வலியும் வந்தாதான் தெரியும். அது கஷ்டம் வரும் தான் தெரியும், சும்மா உங்களுக்கு தெரியாது. அப்படியா என்ன தலைவலி தான் வயிற்று வலி சொல்லுவாங்க. அதுல பாடுபடுறோம் தான். அந்த சகோதரி பாருங்க, பெரும்பாடு. எத்தனை வருஷமா? 12 வருஷமா பெரும்பாடு. நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ காசுலாம் செலவு பண்றாங்க, சொத்தெல்லாம் வித்துட்டாங்க, வைத்தியர்களெல்லாம் செலவு பண்ணி பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிகாரியாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் நீங்க கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் நீ கை கொண்டால் எகிப்திலிருந்து வர பண்ணின ஒரு வியாதி உனக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், வர பண்ணேன். அப்படின்னா நான் எகிப்தியருக்கு மூல வியாதி இருந்துச்சு, எந்த வியாதி, எக்கச்சக்கமான வியாதி இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தல் நம்ம ஜெபிக்க வியாதிகள்லாம் கத்த சுகமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் வாசி பாருங்க, 15 கடைசியா, வெரி குட், 26. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு
செம்மையானபடி செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே பரிகாரியாகிய கர்த்தர். அதையே சொல்லுவோமா? சொல்லுங்களே. இதுக்கு என்ன பரிகாரம் தான்? நம்ம பாவங்களுக்கு பரிகாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றுக்காக ஒரே ஒரு பரிகாரம், தன்னை விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்ம என்ன செஞ்சார்? கர்த்தர். அதான் பரிகாரம். சில பேர் சொல்லுவாங்க, மாஸ்டர் அதை மாட்டினா பரிகாரம், இதெல்லாம் இது மாட்டினா இது வராது, அது வராது, இது வராதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பரிகாரம் இல்லை. அவரே பரிகாரியா மாறிட்டார். அதான் சொல்றார், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்துக்கு 10 விதமான வாதைகளை கர்த்தர் கொடுத்தார். பயங்கரமான வாதைகள் அவங்களுக்கு வந்துச்சு. கடைசிதான் மனம் திரும்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நானே ஒரு பரிகாரியாகிய. பாருங்க, கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே நல்லா கவனிங்க. கேள்விப்பட்டதுக்கு மாத்திரம் இல்ல, விசுவாசம் நமக்குள்ள வேணும். நான் அடிக்கடி சொல்ற காரியம் அப்படிதான். நீங்க வியாதியா இருக்கீங்களா, பலவீனமா கூட ஒரு விசுவாசம். இயேசுவை சுகமாக்கிட்டார். இயேசுவின் சரீரத்தை சுகமாக்கிட்டார். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க. அறிக்கையிட 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 விசுவாசம் பெருகினே இருக்கும். அதான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பலியிடுகிற என்னை மகிமைப்படுத்துகிறான். அனைவரும் ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யுமா? நாம சொல்றதே இல்லை. அந்த பலவீனம் வரும்போது, அந்த போராட்டம் வரும்போது, அந்த பிரச்சனை வரும்போது எதிர்த்து ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. சொல்ற பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை ஒரு காரியம் செய்யறாங்க. வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாக என்று சொல்லி ஜன கூட்டத்திற்குள்ளே அவர் பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டால் ஊழல் நின்று போயிடுச்சு. நீங்க சொல்லுவோமா? ஜன கூட்டத்திற்குள்ள வரும்போது எத்தனை பேர் பிடிச்சி தள்ளி இருப்பாங்க, எத்தனை பேர் அவளை அருவருப்பா நினைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் விலகி போயிருப்பாங்க, எத்தனை பேர் கேவலமா பேசியிருப்பாங்க. அப்ப இயேசுக்குள்ள வரும்போது இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வச்சீங்களேன், உங்களை தூக்கி இன்னைக்கு என்ன சிங்காசத்துல உட்கார வச்சிருப்பாங்க. வாங்க சிஸ்டர், வெரி குட் மார்னிங், இப்படி இயேசுதார் ஏத்துக்கினேன் என்ன சொல்ல எடுத்தோன்னா போய் வெள்ளக்காரன் ஏத்துக்கணும். இயேசுதார் வெள்ளக்காரே கிடையாது. அவர் யாரு? எந்த ஒரு கடவுள்? உலக ரட்சகர் தாப்பா. இயேசுதார் பிறந்த நாடு எது? ஆசியா கண்டம். எந்த ஊர்ல பிறந்தாரு? அது எங்க இருக்குது? பெத்லகேம். உலகத்தின் மத்தியில் எங்க எந்த இதுல இருக்குது? யார் எது பக்கத்துல இருக்குது? இந்தியா பக்கத்துல இருக்குது. உண்மைதான். ஈராக்கு ஈரான் எல்லாம் சொல்றீங்க இல்லையா, சுத்தி எண்ணெய் எடுக்கிற நாடு இல்லையா, அரபு தேசம் இல்லையா, அதுலதான் அவர் பிறந்தது. பெத்லகேம். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவில இருக்கிற பெத்லகேமே, நீ சின்ன சிறியதா, உலகத்தில் சிறியதா என்னப்பட்டாலும் உன்னிருந்து ஒரு புறப்படுவார் பைபிள்ல. அது கரெக்டா வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, உலகத்துக்கே சென்ட்ரல் பகுதி அதானா எருசலேம் தானா. இல்லையா சொல்லுவோமா? ஒரு பாட்டு உலகுது, அகில உலக தேவனே, அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்திலே மைய பகுதியில் எங்கே சுராஜன் பிறகு பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்திலே மைய பகுதியில். அது எனக்கே கிடைக்கல. கர்த்தர் நல்லவர். சொல்லுவோமா? அதனால கர்த்தர் நல்லவர். நம்ம பாருங்க, உலகத்தின் மத்தியிலே அவர் பிறந்தார். ஒரே பாருங்க, விசுவாசத்தோட சொல்றாங்க. ஆண்டவருக்கு பதில் கொடுக்குற பாருங்க. வாசிங்க. உடனே இயேசு. அப்ப அவருக்கு வல்லமை புறப்படலையா? ஏற்கனவே வல்லமையோடு தான் இருக்கிறாரு. ஆனா இருதயத்துல விசுவாசத்தோடு தொழுகிற பிள்ளைகளுக்கு உடனே சுகம் கிடைக்கும். எத்தனை உபவாச கூடத்தில் உட்கார்ந்தாலும் சரி, உட்காரும் போது இன்றைக்கு நான் உட்காருகிறேன், கர்த்தர் என்னோடு இடைபடுவார், கர்த்தர் என்னை தொடுவார்,
இன்று காண்கிற எகிப்தை இனிமேல் காண மாட்டேன். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அப்படி சொல்லி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க சுகமாயிடுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? விசுவாசிங்க. இன்னைக்கு நான் சுகமாக போறேன். இன்னைக்கு கர்த்தரை சுகமாக போறேன். என் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறப்போகுது. என் வியாதி மாறப்போகுது. என் விளைவில மாறப்போகுது. என் போராட்டம் மாறப்போகுது. பாடல எல்லாமே மாறப்போகுது. அது மாதிரி மாறப்போகுது. ஆமே. தொட்ட உடனே என்னாச்சு? ஆண்டவர் சொல்றது வல்லமை புறப்பட்டதுக்கு நான் இருக்கிறேன். வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். சீஷர்கள் அவரை நோக்கி, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் அவர் நெருக்கி இருக்கிறாங்க. திரளான ஜனங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்க அதை கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே கேட்கிறாங்க. அது ஏன் சொல்றாரு? காணும்படிக்கு சுற்றிலும் பார்த்தார். அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி முன்பாக வந்து விழுந்து, ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? பயந்து நடுங்கி சுத்தி பார்க்கறாரு. தெரிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தர் தொட்டாங்க, தெரியும். சுத்தி பார்க்கறாரு, பார்க்கறாரு. எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கெல்லாம் நெருங்கிக்கிறோம். யார் ஆண்டவரை தொட்டது? இருதயத்திலே இயேசுவை தொடுகிற பிள்ளைகள் தான் கர்த்தர் சுகமாக வல்லவராக இருக்கிறார். உன் கண்ணீர் ஜெபம் அவருக்கு கேட்கணும். கண்ணீரோடு அண்ணால் ஜெபித்தா, இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் வயலுங்க. இருதயத்தை அதான் சொல்றாரு. யாரு? அந்த ஏவி சொல்றாரு, சமாதானத்தோடு போ மகனே, சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பம் என்ன செய்வேன்? கேட்கப்பட்டது. சொன்ன ஒரு கர்த்தருக்கு உடனே அவர்கள் கர்ப்பப்படைந்தான்னு சொல்லி பைபிள் இருக்கு. அப்ப பாருங்க, ஆட்டோ எழுந்து பார்க்கிறார். அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த மகளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி 12 வருஷம் வியாதி ஒரு நிமிஷத்துல சுகமாயிடுச்சு. எத்தனை வருஷம்? ஆமா, 12 வருஷம். வருஷத்துக்கு ஒரு மலர் பூக்கு என்ன பாருங்க, ஒரு பூ குறிச்சி. ஆமா, கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு சுகம் பூக்குமா. மகாமகம் நடக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு வருஷம். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு காலம் தெரியுங்களா? இப்போ பைபிளில் 1 2 3 4 5 6 7 7 என்னது? பரிபூர்ணம். எத்தனை 7 தெரியுமா? 7ஆம் நாள் கர்த்தர் என்ன செஞ்சாரு? போயிட்டு இருந்தாரு. 7 ஜோடிகள் உள்ளே போச்சு. அப்புறம் 7 பிசாசுகளை துரத்தினாரு. அப்புறம் நீங்க சொல்லுங்க பாஸ்டர், என்ன சொல்லுங்க? 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 குத்து விளக்குகள். அப்புறம் சொல்லிக்கிட்டே போலாம். பைபிள்ல ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரியம். 12 வருஷமா, 12 வருஷன்றது ஒரு கணக்கு, ஆண்டு கணக்கு. அந்த 12 வருஷமா அவன் பயங்கரமான போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்க அதை படிச்சுட்டு போயிடவே கூடாது. அந்த வேதனை நினைச்சு பார்க்கணும். 12 வருஷமா 24 hours கொஞ்சம் கூட சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை, கொஞ்சம் கூட சுகம் இல்லை, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். நீங்க சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த துக்கத்தை கர்த்தர் மாத்திறாரு. ஒண்ணு வியாதி சுகமாக்கிறாரு, என்ன செய்யறாரு? விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தாரு. நம்ம துக்கம் எப்படிதான் இருக்கணும்? திரும்ப சொல்றேன், நம்ம வியாதியை குறித்தோ நம்முடைய என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு இயேசுக்கு சொந்தமாயிடும். அந்த விசுவாசத்தில் பெற்று என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றோமோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் என்ன செஞ்சிட்டோம்? இணைக்கப்பட்டுட்டோம். அதான் சொல்ற ராபா என்ன செய்யறோம்? என்ன சாப்பிடுறோம்? மாம்சத்தை நம்ம புசித்து ரத்தத்தை நம்ம பானம் பண்றோம். என்ன அர்த்தம்? நான் கண்பாட கத்துற பிள்ளைகளே, அவருக்குள்ள ஒன்றா இணைஞ்சிட்டோம். அவர் வேற, நாம வேற இல்லை. அப்புறம் பிசாசு தொடலாமா? நம்மள தொடுவா தொடுவா தொடக்கூடாது, தொட முடியாது, தொடக்கூடாது. அப்படி நீங்க கண்டிஷனா சொல்லுங்க. தொட கூடாது, தொட முடியாது, தொட அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. வேற ஒன்று உபத்திரவப்படுத்தலாம். யோபு போல ஒன்று உபத்திரவப்படுத்தலாம். யோபு போல உனக்கு பிரச்சனை கொண்டு வரலாம். யோபு போல உனக்கு பாடுகளை கொண்டு வரலாம். யோபு போல பலவீனத்தை கொண்டு வரலாம். யோபு போல மற்ற காரியங்களை கொண்டு வந்து சீரழிக்க நினைக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசமானது, அவன் சொல்ற மாதிரி கடைசியில ஸ்டேட்மெண்ட்,
தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சோர்வான நேரத்தில் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த பூமியின் கடைசி நாட்களிலே அவர் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் சோதித்த பின்னே பொன்னாக விளங்குவேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆர்டர் பார்க்கிறேன். பார்த்தோம் விடுதலை ஆகிட்டேன். நம்ம துக்கம் வரணும். இடிக்கப்பட்டு என் அலங்கம் கட்டப்படும். திரும்ப நான் இன்னும் உமக்கு முழுமையா, இன்னும் உமக்கு நான் போன வாரம் பிரசங்கம் பண்ணது போல சிநேகிதனை போல மாறின ஆண்டவரே, முகமுகமா நான் பேசணும் ஆண்டவரே, உங்களுடைய குரல் நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையை நான் கேட்கணும் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும் ஆண்டவரே. சிறு சிறு பாவம் இருந்தால் அந்த பாவத்தை எல்லாம் நீங்க எடுத்து சாம்பலாக்கி உங்களுடைய மகனாக உங்களுடைய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. யாருக்கு யாரும் நெகேமியாவுக்கு மட்டும்தான் அந்த பாரம் இருந்துச்சு. என்ன வரும்? துக்கம் வருது. ஆமா, நம்மளோட பிரேயர் இருக்கும்போது பாருங்க, சபையை குறித்து பாரம் பண்ணுவாங்க, ஊழியத்தை குறித்து பாரம் பண்ணுவாங்க, உபவாசத்தை குறித்து பாரம் பண்ணா கலந்துப்பாங்க. நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. உபவாசம் கூட வச்சா கூட சரி. அப்ப என்ன மற்றவங்களுக்கு அந்த பாரம் இல்லையானது இல்லை, சும்மா தான் இருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, அங்க போய் யாரும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மைத்தை கட்டி வாயை கட்டி ஜோப் பண்ணுது. அதுக்கு பதில் என்ன வாங்கி போட்டு சாப்பிட்டு இருக்கலாமே. இல்லையா சுத்தமா? அவன் பாருங்க சொல்றான், ராஜா கேட்கிறேன், துக்கமா இருக்கிற, ஏன் துக்கமா இருக்கிற? ராஜா, என் தேசத்தினுடைய அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? துன்மார்க்கமா ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ வாலிப சகோதரி துன்மார்க்கமா ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. போதை வஸ்துக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்திய தேசத்துல எவ்வளவு போராட்டம் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெள்ளங்கள், நிலநடுக்கங்கள், எபோலா வைரஸ் சொல்லி ஒரு வைரஸ் வந்து 2000 பேர் செத்து போயிருக்கிறாங்களாம். கொரோனாவில் எவ்வளவு பயந்த நம்ம இல்லை, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறாங்க. நம்ம துக்கம் எழுத்துமா இருக்கணும். எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு துணிமணி இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்றதை விட இயேசுவே நீ எப்போது வரப்போகிறீர்? இயேசப்பா எப்போது எங்களை தொடப்போகிறீர்? எப்போது எங்களை அழைத்துக் கொண்டு வரப்போகிறீர்? எப்பொழுது தேசத்தில் சமாதானம் உண்டாக போகிறது? எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறீர்? எப்பொழுது எங்களுடைய கட்டுகளை உடைக்க போகிறீர்? எப்பொழுது எங்கள் பலவீனங்களை மாற்ற போகிறீர்? எப்பொழுது உங்களுக்காக சாட்சிகளாக நிற்க போகிறோம்? அந்த துக்கம் நமக்குள்ள இருந்தா இன்னைக்கு துக்கத்தை சந்தோஷம் கட்ட மாற்றப்படுறதுல கட்டளை சோதனை பண்ணுவோமா? ஒரே ஒரு பாதிப்படுவோமா? நல்லா கவனிங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும், ஆமா, அவர் தான் தெரியும் எத்தனை கிலோ வெயிட் நீ தாங்குவேன், எவ்வளவு கிலோ வச்சா உனக்கு சுமக்க முடியும் அவருக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம அவன்தான் உட்காந்துருவோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வழியை பாட்டு நான் முடிச்சிடுறேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா,
கலங்கிட என் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் தங்கி எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஆண்டவரே இயேசுப்பா, கலங்கிடவே எங்கள் இயேசு நம் இயேசு ஆச்சரியமானவர்களே, தங்களை கூட நாம் செவிப்போம். நாம் அநேக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்ம துக்கமெல்லாம் சந்தோஷமா மாற்றப்படுறேன். யாரெல்லாம் விசுவாசம் வந்தீங்களோ இந்த துக்கம் சந்தோஷமா மாறும். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கான நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம்.